இப்ப குருவும் மே மாசம் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு விலகிருவாரு. செக் மோசடி நடக்கிறது, பண மோசடி நடக்கிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் கூட வரும். பணமெல்லாம் யார்ட்டையாவது குடுத்துருந்தீங்கன்னா கூட இந்த வருஷம் அரசியல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வேர்ல்டுலயே பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவுல ராணுவ தளவாடங்கள். அந்த கட்டுப்பாட்டு இல்லாத ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டம் போடக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் ராகு பகவானுடைய தாக்கம் இருக்க போகுதுன்றது நிச்சயம். சின்ன சேலம் சுதா கண்ணனின் அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷ பிறப்பு வருது அப்படின்னாவே நம்ம அதை ஆவலாக எதிர்பார்ப்போம். இந்த வருஷத்துல நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் அனுபவிச்சவங்க இருந்திருப்பாங்க. நிறைய பேர் நல்ல விஷயங்கள்ல நடந்தக்கூடிய அமைப்புல அனுபவிச்சவங்களும் இருந்திருப்பாங்க. இந்த வருஷத்துல கஷ்டத்தையே அனுபவிச்சிருக்கோம். இனிமே வருஷம் பிறக்க போகுது, இந்த டைம்லயாவது நம்மளுக்கு ஒரு மாற்றம் வருமா, நல்லா இருக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு. எப்போவுமே ஏப்ரல் 14ஆம் தேதி வரும். இந்த தமிழ் வருஷ பிறப்பு பராபவ வருடம் எப்படி இருக்க போகுது நமக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே நினைக்கும். பொதுவாகவே உலகத்துக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே கொஞ்சம் சிரமமான வருஷமாக தான் இந்த வருஷமும் இருக்க போகுது. ஏன்னா 2024 விட 2025 பயங்கரமான சில மோசங்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், போர் வியூகங்கள், எல்லா பிரச்சனைகளும் அனுபவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வருஷமும் அதனுடைய தாக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வருட கிரகங்களான சனி பகவான், குரு பகவான், ராகுகேதுக்கள் இவங்களுடைய பெயர்ச்சிகளுடைய தாக்கங்கள்னால இந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை நடந்துட்டு இருக்குது. கும்பராசியில் ராகு பகவான் பிரவேசிச்சுட்டு இருக்காரு. இன்னும் 2026 வருஷம் டிசம்பர் முடிகிற வரையிலுமே அவர் நகர போகிறதில்லை. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா, குரு மிதுனத்தில் இருந்து அதனுடைய பார்வை பலனால் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருந்துட்டு இருந்தார். இப்போ குருவும் மே மாதம் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு விலகிடுவார். அந்த கட்டுப்பாட்டு இல்லாத ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டம் போடக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் ராகு பகவானுடைய தாக்கம் இருக்க போகுதுன்றது நிச்சயம். அதுவும் பார்த்தீங்கன்னா, காற்று வீடில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அவருடைய சுய நட்சத்திரத்திலேயும் உட்கார்ந்துருக்காரு, சதய நட்சத்திரத்திலேயும். அப்போ கண்டிப்பாக போர் வேகங்கள், உலக போர் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் இன்னமும் முடிவுக்கு வராமல் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். நிறைய அயல் நாடுகளில், வட மாநிலங்கள்லாம் தீ விபத்துக்கள், நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏன்னா சதய நட்சத்திரம் தான் அடுத்து அவர் அவிட்ட நட்சத்திரத்துக்கு தான் பயிற்சியாகி வரப்போவார். அவிட்டம்ன்றது செவ்வாய். அப்போ செவ்வாயும் ராகும் பகை கிரகங்களோட காம்பினேஷன் வரும்போது, செவ்வாய்ன்றது நெருப்பு வீட்டுக்கு சொந்தக்காரர், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சொந்தக்காரர். காற்று ராசி அப்படிங்கும் போதே கண்டிப்பாக புயல் சம்மந்தப்பட்ட, காற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். அப்போ புயல் அதிகமாக இருக்கிறது, மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்க தான் போகுது. விமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் காற்று ராசியில் வரும். அப்போ விமான விஷயங்களில் நிறைய ஃப்ளைட் கிராஷ் வரதும் வரும். புதிய ரக விமானங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். போர் கருவிகள்லாம் புதுசாக தயாரிக்கக்கூடிய அமைப்பும் வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா, திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் இராணுவ தளவாடங்கள் நிறையா நல்ல புதிய முன்னேற்றங்களோட அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் நல்லாவும் இருக்கும். குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பிரவேசிக்க போகிறாரு. அவருடைய உச்ச வீட்டுக்கு வராரு. எல்லா கிரகங்களும் உச்சம் பெறும்போது அவங்களுடைய பகை ராசிகளில், பகை ராசிநாதர்களுடைய வீட்டில் தான் உச்சம் பெறுவாங்க. இப்போ சந்திர பகவானுடைய கடக ராசியில் குரு உச்சம் பெறாரு. குரு உச்சம் வரும்போதே பார்த்தீங்கன்னா, குருன்றவர் தனக்காரகர், தங்கத்துக்கு சொந்தக்காரர், மஞ்சளுக்கு சொந்தக்காரர், யானைக்கு சொந்தக்காரர் குரு பகவான். ஆன்மீகத்துக்கு, கோவில் விஷயங்களுக்கு, மடாதிபதிகளுக்கு சொந்தக்காரர், ஒழுக்கம் பண்புக்கு சொந்தக்காரர் குரு பகவான். கடக வீட்டில் வரார் அப்படிங்கும்போது, உச்சம் பெறுகிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உலோகங்களுடைய விலைகள் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். தங்கம், வெள்ளி, பித்தளை இந்த மாதிரியான உலோகங்களுடைய விலையேற்றங்கள் அதிகமாகவும் இருக்கும். மஞ்சள் விளைச்சல்கள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை வரும். யானைகளின் நடமாட்டம், ஏன்னா குரு யானை, அப்போ யானைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, யானைகளுடைய இனப்பெருக்கங்கள் அதிகமாக இருக்கிறது, யானைகளுடைய அட்டகாசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த வருஷம் வரும் அப்படின்றது இருக்குது. காற்று ராசி ராகு பகவான் பிரவேசிக்கிறார் அப்படிங்கும்போதே புதிய வைரஸ் கிருமிகள் பரவக்கூடிய சூழ்நிலைன்றது இருக்குது. அப்போ புதிய ரகமான வைரஸ் கிருமிகள் பரவுறதும் அந்த குருவோட சூழ்நிலையால் அதுக்கான மருத்துவ முறைகள் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களும் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அரசியல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு.
வேர்ல்டில் வந்து நிறைய விஷயங்களில் போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தொந்தரவுகள் பிரச்சனைகள் வர்றது குரு பகவான் பெயர்ச்சி ஆகும்போது அது ஒரு முடிவுக்கான சூழ்நிலை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். பண நெருக்கடிகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை, பண மோசடிகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரியான நிறைய சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ மக்கள் வந்து அதை வந்து இந்த ஆண்டு முழுவதும் அதை வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு பண விஷயங்களில், மற்ற பொருளாதார விஷயங்களில், உணவு பண்டங்கள் சார்ந்த விஷயங்களில் விளைச்சல்கள் அதிகமாகிற சூழ்நிலையும் இருக்குது, அதுக்கான விளையாட்டுகளுக்கான சூழ்நிலையும் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நமக்கு தேவையான உணவு பண்டங்கள் மற்ற விஷயங்கள்லாம் அப்பப்போ தகுந்த மாதிரியான சேமிப்போடு இருந்தீங்கன்னா கஷ்டங்கள்ல இருந்து கொஞ்சமாவது நம்ம நிவர்த்தி ஆகிட்டு வர மாதிரியான அமைப்பு வரும். செக் மோசடி நடக்கிறது, பண மோசடி நடக்கிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் கூட வரும். பணமெல்லாம் யார்கிட்டையாவது கொடுத்துருந்தீங்கன்னா கூட இந்த வருஷம், ஏன்னா அவங்கவுங்களுக்கே பண நெருக்கடி இருக்கும்போது அந்த கடன்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களால் திரும்ப வாங்க முடியாது. அந்த அளவுக்குலாம் தொந்தரவுகள் இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப கடன் வாங்குற போனால் கூட அந்த அளவுக்கு பணம் கிடைக்குமான்ற மாதிரியும் தொந்தரவுகள் இருக்கும். அதனால் வந்து எல்லா விஷயத்துலேயும் முன்னேற்பாடாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இந்த வருஷத்தை கடந்து வர மாதிரி தான் நம்ம வந்து இந்த வருஷத்தை எதிர்கொண்டாகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு சனி பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமான விஷயங்களில் எந்தெந்த இடங்கள்ல உட்கார்ந்துருந்து அவங்களுக்கு ஏதாவது சில நன்மைகளை கொடுக்க போகிறாரா அப்படின்ற விஷயங்களையும் நம்ம வந்து 12 ராசி பலன்கள் அப்படின்ற விஷயத்துலையும் நம்ம பார்ப்போம். ஆக பராபவ வருஷம் அப்படின்றது இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டத்தை விட இது என்ன பெரிய கஷ்டமா, இதுவும் கடந்து போகணுன்ற மாதிரியான திரும்பவும் கஷ்டத்திலே உழண்டுகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் ஏற்படுத்த போகிறாங்க. அதனால் மக்கள் வந்து எப்போவுமே எல்லா இடங்கள்லையும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி இந்த வருஷம் வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.